நான் நேற்று வார சந்தைக்கு போயிருந்தேங்க. அங்கே வந்து காய்கறி சாலை ஓரம் வியாபாரம் பண்ணுறது பாருங்கள். நான் இந்த வீடியோ வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணுறேங்க. அப்லோட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்களாங்க. வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணுறதும் காமிக்கிறேன். வார சந்தைக்கு போன வீடியோவும் சேர்ந்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்து அப்லோட் பண்ணிங்க. வீடியோ குருன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க. அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணுங்க. பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வந்து துண்டு துண்டாக ஒரு 4, 5 1 நிமிஷம் மேலே 1 நிமிஷத்துக்கு மேலே போனால் அது வீடியோங்க. 1 நிமிஷத்துக்குள்ளே 60 செகண்டுக்குள்ளே வர வீடியோ வந்து ஷார்ட்ஸுக்கு போகுங்க. அது வந்து கேமரா வந்து நிற்க எடுத்தால் தாங்க ஷார்ட்ஸுக்கு போவோம். நம்ம கொஞ்சம் கேமரா வந்து கொஞ்சம் அகலப்படுத்தி எடுக்கிற பாருங்க. அப்படி ஃபோனு வந்து சாய்ச்சி ஏற்றோம்னா அது வந்து வீடியோவுக்கு தாங்க போவோம். 2 விதமாக எடுக்கணுங்க. ஷார்ட்ஸுக்கு வேறு விதமாகவும் வீடியோவுக்கு வேறு விதமாக எடுக்கணுங்க. 2 விதமாக ஃபோன் அப்லோட் பண்ணேங்க. சாலை ஓரம் பாருங்கள். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வியாபாரம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறாங்க பாருங்கள். எல்லா காய்கறியும் கிடைக்குங்க. உருளை, கருணைக்கிழங்கு, நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியும் இங்கேயே கிடைக்குது பாருங்கள். நாங்கள் கூட மேக்ஸிமம் பிஸ்கட் சேல்ஸ் பண்ண சொல்லுவேன். எங்கள் வீட்டுக்காரெலாம் அது முன்னாடி எங்கள் வீட்டுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டுனா அவரே வாங்கிக்கின்னு வந்துடுவாருங்க. வளையல், பொட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சாமி கோயிலாண்ட தாங்க இவங்க போடுறாங்க. உள்ளே இந்த சந்தை வந்து உள்ளே இருக்குதுங்க. நாங்கள் வந்து வெளியே வந்து ரோட்டு ஓரம் போடுறோங்க. எங்களுக்கு உள்ள இடம் கிடைக்கல. அதனால் அந்த வீடியோ வந்து இப்போ நான் எடிட்டிங் பண்ணுற பாருங்க, வாய்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி சவுண்டோடு இருக்குங்க. வாய்ஸ் கொடுத்தா தான் கொடுத்துக்கலாம், இல்லை சவுண்டு கொடுத்தா தான் கொடுத்துக்கலாம். 2 விதமாக அப்லோட் பண்ணிக்கலாங்க. இது எத்தனையோ விதம் இருக்குதுங்க. இது ஃபுல்லாக அப்லோட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அது வந்து எவ்வளோ நெட்டு தேவைப்படும்னு சொல்லிட்டு மேலே ஒரு அம்புக்குறி மாரி இருக்கும் பாருங்கள். அதை அழுத்திட்டு ஃபுல்லாக வச்சோம்னா 2 GB 4 GB அதுமாரி தேவைப்படுங்க. ஏன்னா 300 MB 400 MB தேவைப்படுறதுக்கும் அந்த லோ ஹை அப்படின்னு இருக்குங்க. ஒரு 3 கோடு இருக்குங்க. அதை நீங்கள் கம்மி பண்ணி வச்சிங்கன்னா ஜிபி வந்து கம்மியாக பிடிக்குங்க. இது இப்போ 5G ஃபோனு டவர் கிடைக்கிறதெல்லாம் உங்கள் ஃபோன் 5Gனா அன்லிமிட்டெட் நெட்டுங்க. எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஊர் பக்கம் அன்லிமிட்டெடு நெட்டு கிடையாதுங்க. 4G டவர் தான் கிடைக்குதுங்க. அதனால் நாங்கள் வந்து மேக்ஸிமம் டவுனுக்கு போனால் தான் 5G 6G ரேம் விட முடியும். இங்கே வீட்டில் அப்லோட் பண்ணுறது இருந்தால் ஒரு 300 MB 400 MB வீடியோ தாங்க அப்லோட் பண்ண முடியும். அவ்வளோ நெட்டு தான் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறதெல்லாம் பார்த்து மறக்காமல் நீங்களும் கொஞ்சம் நான் டெய்லியும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேங்க. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் நான் சொல்கிறது. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது சொல்லி கொடுக்குறேங்க. இப்போ கொஞ்சம் மெத்தடு. இப்போ வாங்க இந்த அம்புக்குறி அழுத்தி இப்போ வந்து ஜிபி வந்து கம்மி பண்ணிடலாங்க. ரொம்ப இன்னும் லோவில் வச்சுக்கலாங்க. ஜிபி ரொம்ப தேவைப்படுதுங்க. அதனாலங்க எல்லாம் அதுக்கப்புறம் சேவ் கொடுத்தா இந்த இடத்துல ப்ராசஸிங் ஆகிடுங்க. இப்போ வந்து வீடியோ வந்து நான் ப்ராசஸிங் ஆகுங்க. 100 வைக்கணும் ப்ராசஸிங் ஆகணுங்க. ப்ராசஸிங் ஆகிட்ட பிறகு நம்ம டேரெக்டாக வந்து யூடியூப்பில் நீங்கள் போயிட்டிங்கன்னா கீழே வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும் பாருங்க. அந்த நீங்கள் ப்ளஸ் தொட்டிங்கன்னா லைவ், ஷார்ட்ஸு, வீடியோன்னு சொல்லிட்டு 4 எழுத்து வருங்க. நம்ம வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே விட்டால் அது வந்து ஷார்ட்ஸ்னு சொன்ன பாருங்க. 1 நிமிஷத்துக்கு 60 செகண்டுக்கு மேலே போனால் வீடியோக்குங்க. கேமரா வந்து நிற்க எடுத்தாலும் 1 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வீடியோக்கு போயிடுங்க. 1 நிமிஷத்துக்குள்ளே கற்று மட்டும் ஷார்ட்ஸ் போகுங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் எல்லாம் வீடியோக்கு போயிடுங்க. இப்போ கேமரா சாய்ச்சி எடுத்தாலும் சரி, நிற்க வச்சாலும் சரிங்க. இப்போ என் வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுத்தரேன் பாருங்கள். நீங்கள் கற்றுக்குங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுறதெல்லாம் சொல்கிறேங்க. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். வேறு டவுட் இருந்தால் கேளுங்க. எங்களுக்கு வந்து எங்களோட சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சுங்க. ஏன்னா வேறு எதனா இருந்தால் கேளுங்க.